ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி எவ்ரிடே வித்ட்ரா பண்ணணும். இந்த மேலே 3 லைன் இருக்கு இல்லையா, இதை டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரால்னு ஒரு இது காட்டும். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த காலத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே நீங்கள் டெய்லி டச் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரே டைம் எல்லாம் வராது. இப்போ காலையில் எனக்கு 3 பாயிண்ட் சம்திங் வந்துச்சு, அப்புறம் 0.94 இந்த மாதிரி வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு டீம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்டிகுலர் டைமில் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த டைமில் தான் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு அங்கே ஆட் ஆகிட்ருக்கும். இப்போ எனக்கு ரெஃபரல் வந்து 5.45 வந்திருக்கா. ஸோ நம்ம அப்பப்போ பார்த்து நீங்கள் வர்றதை வந்து டாப்அப் பண்ணிகிட்டே இருக்கணும். டீம் டெவலப் பண்ண நம்மளுக்கு தெரியாது, கீழே வரலாம் டீம் போயிட்டே இருக்கும். ஸோ அதே அமௌண்ட்டு பாருங்கள், இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து கீழே டைப் பண்ணி ரெக்வஸ்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா டாப்பில் வந்துடும். இப்போ நான் கொடுக்குறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், உடனே இன்ஸ்டண்ட்டாக மெசேஜும் வந்துடும், டாப்பில் வந்து ஆட் ஆகிடும். இதில் நம்ம வந்துருச்சு பாருங்கள், வித்ட்ரால் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் எனக்கு வந்துடும். அகெயின் அடுத்து 0.46 வந்திருக்கு பாருங்கள். இது நம்மளுக்கு நிறைய டீம் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இதையும் சேர்த்து போடுறேன். போட்டு அடுத்த செகண்டு வந்திருக்கு பாருங்கள் 0.46. ஸோ இதையும் நம்ம வந்து டாப்அப் பண்ணிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் வரதுனால நீங்கள் அப்பப்போ பார்த்து நீங்கள் டாப்அப் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதுதான் காம்பவுண்டிங் இன்கம். இப்போ நம்மளுக்கு வந்து ஓகேவா, இப்போ 0 வந்துருச்சு. டேஷ்போர்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நம்ம அங்கங்கே செலவு பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ பாருங்கள் 160 சம்திங் இருந்தது, 164. ஸோ அப்பப்போ நானும் நம்மளோட அமௌண்ட்டு மற்ற பேங்க்ஸில் இருக்கிறத கூட நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு காம்பவுண்டிங் டெய்லி போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் பண்ணுங்கள், டீம் டெவலப் பண்ணுங்கள், நல்ல இன்கம் இதில் பண்ண முடியும். ஸோ டீம் போயிட்டுருக்கு நம்மளுக்கு. இது வந்து கேஷ்பேக் டேஸ் எனக்கு வந்து 25 டேஸ் ஆகிருக்கு, இன்னும் 1 மந்த் ஆகலை. ஸோ இது வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் எல்லாருமே டீம் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கேஷ்பேக்கை தவிர 3 இயர்ஸ்க்கு தான் இந்த கேஷ்பேக்கு, இது வரதெல்லாம் இந்த 3 இயர்ஸ்க்கு மட்டும்தான். சரியா. அதுக்கப்புறம் நம்ம டீம் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும். எப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கூகுள் பேயில் என்னெல்லாம் பண்ணுறோம், எவ்வளோ பே பண்ணுறோம், எவ்வளோ வந்துட்டு எல்லாமே கூகுள் பே யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதில் எல்லாத்துலேயுமே கேஷ்பேக் இருக்குது. அப்போ 15 லெவலுக்கு கேஷ்பேக் இருக்குது. நம்ம டீம்லேருந்து அது பெரிய இன்கமாக இருக்கும். மேபி அது பாயிண்ட் கணக்கில் இருந்தால் கூட அது நம்மளுக்கு பெரிய இன்கமாக இருக்கும். ஸோ சின்னதாக இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இப்போது எனக்கே ஒரு டெய்லி ஒரு 20 ரூபா சம்திங் டெய்லி வந்துட்டுருக்கு. அதிகமாக போடுறவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.